போலீசார் தன்னை துப்பாக்கி முனையில் விரட்டியதாகவும் கொலை செய்ய முயன்றதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கெட்டிங்கின் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா சாலமோன். வணக்கம் ராஜா சாலமோன், விவரங்கள். வணக்கம் அபிரகாம். அதாவது தூத்துக்குடியில இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் நேற்று முன்தினம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரை மிரட்டல் எடுக்கும் விதமாகவும் ஒருமையில் பேசியதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் நேற்று தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் காவல் நிலையத்தில், அதாவது மாவட்ட குற்ற வழக்குகள் விசாரிக்கக்கூடிய நீதி காவல் நிலையத்தில் அவர் ஒரு பாலகிருஷ்ணன் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் அவரை இன்று அதிகாலை, அதாவது மார்க்கண்டேயனை காலை 6:30 மணி அளவில் விளாத்திக்குளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து இன்று காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்து அவரை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். இன்று இரவு மாலை 6:30 மணி அளவில் அவர் அங்கிருந்து விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு வந்தனர். கொண்டு வரும் பொழுது அவருக்கு மருத்துவ சோதனை செய்யப்பட்டது. மருத்துவ சான்றுகள் பெற்றுக்கொண்டு அதனையும் கூட வைத்துக்கொண்டு அவரை இரவு ஒரு 7:30 மணி அளவில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். நீதிமன்றத்தில் இது ஒரு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக, அதாவது ஒரு 1.5 மணி நேரமாக அங்கு அவரிடம் ஆர்கியுமெண்ட் நடந்தது. அப்போது அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கண்ணன் மற்றும் கண்ணன் என்பவர் அவர்கள் தரப்பிலும், அதாவது அரசு தரப்பிலும் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தரப்பில் வழக்கறிஞர்கள் அலெக்சாண்டர், பாபு செல்வன் ஆகியோரும் தங்கள் வாதத்தை எடுத்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து இருதரப்பு வாதத்தையும் கேட்ட வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் சுமதி தமிழக முதல்வர் குறித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதால் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்து 15 நாள், அதாவது வருகிற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் இதேபோல் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் ஒருமையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் உடனடியாக பெயில் கிடைக்கப்பட்டது.